ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஆனாலும் வெண்ணிலோட மாமாவுக்கு ரொம்ப தைரியம் தான் போங்க. ஏன்னா ஆல்ரெடி நல்லா வாங்கியிருக்காரு விஜய் கிட்ட. அதையும் மீறி விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் நாளைக்கு கோவிலில் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்களாம். ஊரில் இருக்க சொந்த பந்தத்துல எல்லாம் வர வச்சுட்டோம், அதனால் நீங்கள் வந்து தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வேற போடுறாரு. தாத்தா பாட்டிலாம் ஏதோ தடுக்கவே அந்த வெண்ணிலாவோட மாமா தப்பிச்சாருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ கோவப்பட்டார் விஜய். எப்பவுமே விஜய் பேசுகிற ஒரு டோன் தான், நீ கூப்பிட்டு போனால் நான் வந்துடணுமா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நாளைக்கு வந்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நானும் என் குடும்பமும் என்ன பண்ணுவோம், தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, விஜயை பார்த்து பிளாக்மெயில் பண்ணிட்டு போகிறாரு. என்னால் வர முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாலும் இன்னொரு பக்கம் தாத்தா கேட்குறாரு, ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தனை இன்னொரு பொண்ணு காலத்தில் தாலி கட்ட சொல்கிறியா, அது பெரிய தப்பு கிடையாது, இதனால நாங்களும் தான் போலீஸ் கிட்ட போவோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆமாம், நாங்களும் அதை தான் எதிர்பார்க்குறோம், நீங்கள் ஃபஸ்ட்டு அதை போய் செய்யுங்க அப்படின்னு சொல்ல உடனே கண்டிப்பாக போய் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தாத்தா சொல்கிறாரு, இந்த விஷயத்தை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, அவன் சொல்கிறதுனால நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் அலைய முடியாது, அதனால நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியும் சமாதானப்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் குமரனுடைய அம்மா ஊருக்கு கிளம்புறதா சொல்கிறாங்க. என்னால் ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க முடியல, என்னால் தோட்டத்துறவெல்லாம் பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த வெண்ணிலா பொண்ணு இந்த காவேரி கிட்ட தான் போயிட்டு எல்லாத்தையும் பேசி மிரட்டிட்டு வருதுன்னு பார்த்தா அதை விட ஒரு சூப்பரான வேலையை பார்த்து வச்சிருக்குங்க. டைரக்டா காவேரியோட வீட்டுக்குள்ளேயே போது உள்ள வரலாமான்னு கேட்கறது மட்டும் இல்லாமல், இங்கே பாருங்க உங்கள் பொண்ணு தான் வேலைக்கு வந்துட்டால, அப்போ டிவோர்ஸ் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏங்க அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்து கேட்க, ஆனால் விஜயோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னது, கழுத்தில் தாலியும் காணோம், விஜயோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கையில் இருக்க மோதிரத்தை காட்டுறாங்க வெண்ணிலா. இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு இங்கே நிற்கிறிய, உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதுதான் நல்ல சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் பார்த்து, பொண்ணு பணத்துக்காக ஒரு வருஷம் நடிக்க அனுப்புனீங்களே, அதெல்லாம் தெரியலையா, அப்படி ஒரு மானங்கட்ட குடும்பம் தானே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விடுறாங்க. இதை கேட்டு எல்லாருமே ரொம்ப பயங்கர ஷாக்கிங் ஆகிறாங்க. வெண்ணிலா கேட்டதும் ரொம்ப ரொம்ப தப்பு தாங்க. என்னதான் இருந்தாலும் இப்படிலாம் வாய் பேசக்கூடாது இல்லையா. இங்க பாரு, என்னோட தங்கச்சி விலகி தான் நிக்கிறா, தேவையில்லாம இங்க பேசிட்டு இருக்காத. தங்கச்சி வேணும்னு சொல்லிட்டு விஜய் தான் இந்த வீட்டு பக்கத்துலயே குடி வந்திருக்காரு, எங்களால முடிஞ்சு அனுப்பியிருக்க முடியாது, அதை விட்டுட்டு தேவையில்லாம இங்க பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கும் ஒரு பக்கம் கோவம் வருது. அதான், நீங்க எந்த அளவுக்கு விலகி இருக்கீங்களேன்னு எனக்கே தெரியுது, நீங்க என்ன விஜயோட சொத்துக்காக தானே ஆசைப்படுறீங்க, அதுக்காக தானே இப்படி ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு கேட்க, எல்லாருக்குமே கோவம் வரதா செய்யும். இந்த இடத்துல எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் காவேரியோட குடும்பத்துடைய நேரமா என்னன்னு தெரியல. அந்த சமயத்துல ஹவுஸ் ஓனரும் பக்கத்துல உள்ளவங்களும் நிக்கிறாங்க. கிட்ட தான் விஷயத்த சொன்னாலும் பார்த்தா இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்கா, இவங்க கிட்டயும் எனக்கும் விஜய்க்கும் நாளைக்கு கல்யாணம், அதை நிறுத்துறதுக்காக தாலியை காரணமா காட்டி ஏதாவது ஒன்று பண்ணீங்களே, அப்புறம் நடக்கிறதே வேற. இப்படிலாம் காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களை பார்த்து ஏதேதோ பேசிட்டு போனதால ரொம்பவே கடுப்பாகி போறாங்க. இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமாவும் சாரதாவால் அமைதியாக இருக்க முடியுமா, உடனே விஜய்க்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் பற்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல், தயவு செய்து என் பொண்ணுக்கு நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் ஏதோ நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம், இப்போ எல்லாமே போச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னில அங்கே போய் பேசினதே விஜய்க்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். ஆனால் அதை விட டிவோர்ஸ் வேற கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நொந்து போகிறாரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே சாரதாமா ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ராகினி ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. ஃபோனை வைக்கிறதுக்கு அப்புறமா ராகினியை பார்த்து என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல், நான் காலையில் போயிட்டு மதியானத்தெல்லாம் வீட்டில் இருப்பேன், அதுக்குள்ளே அஜய் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. என்ன அஜய் எதுக்காக கூப்பிடணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது மட்டும் இல்லாமல், என்ன உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா போல். ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் அடங்கிடுவோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ராகினியும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு விஜய், டேரெக்டாக போயிட்டு காவேரி வீட்டில் போய் பேச போகிறாரு. அதுக்கப்புறமா அப்பளம் வைக்கிற இடத்துக்கு போயிட்டு காவேரி மீட் பண்ணி பார்த்து பேசுகிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் காத்துட்ருக்கு. ஸோ உங்களுக்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணுமா, அப்போ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.